டெல்லியில் தமிழர்கள் வசிக்கும் ஜங்புரா பகுதியில் உள்ள வீடுகள் இடித்து தள்ளப்பட்டன. தங்களது கண்முன்னே வீடுகள் இடிக்கப்படுவதைக் கண்டு கதறிய தமிழர்கள் கண்ணீரோடு வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். டெல்லியின் ஜங்புரா பகுதியில் உள்ள மதராசி குடியிருப்பில் 400க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியை அங்கீகரிக்கப்படாத குடியிருப்பு பகுதி என டெல்லி அரசு தெரிவித்த நிலையில் குடியிருப்புகளை அகற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதிக்கப்படுபவர்களுக்கு முறையான மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கான அறிவிப்பு வெளியானது முதலே டெல்லி வாழ் தமிழர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தமிழர்களின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் திட்டமிட்டபடி காலை முதல் வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த பொருட்களுடன் தமிழர்கள் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். கண் முன்னாலேயே வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதைக் கண்டு மக்கள் கண்ணீர் விட்டு கதறும் காட்சி காண்போரை கலங்க வைத்தது. இத்தனை வருஷமா இருந்து நம்ம செஞ்சு எனக்கு என்ன சார் இந்த இடத்துல பயதா சொல்லு சார். 70 வருஷம் இந்த இடத்துல நாங்கள் இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு வரோம். இது எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து இப்போ 8 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு சார். எதே அப்படியே போய் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது இல்லாத எனக்கு பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க சார். காட்டில் கொண்டு விட்டு எங்களை மடிச்சா இது என்ன நியாயம்? 50 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோம். பாதி பேருக்கு இடம் கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்குது, அதுங்கெல்லாம் என்ன கேதி ஏன் அப்படியெல்லாம் வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு தெரியல. இதே ரேகா குப்தா இங்கே மோதி தான் வந்திருக்காருங்க. இப்போ 10 வருஷம் மோதி தானே இருக்காரு, 15 வருஷம் மோதி தானே இருக்கிறாரு. மோதிக்கு தெரியாதா இங்கே ஜொக்கி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது? மோதிக்கு தெரியாதா? இல்லை, சிஎம் குப்தாவே இப்போ சொன்னாங்க 8 நாளைக்கு முன்னாடி எந்த ஜொக்கியமும் உடைக்கிறது கிடையாது, எங்கள் கையெழுத்துல எந்த சிஎம்மும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எப்படி உடைக்கிறாங்க? இப்போ கையெழுத்து போடாது எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? நைட்டு ஒன்று கூட சாப்பிடல. நாங்கள் நேற்று எப்படி சும்மா தான் இருக்கிறோம். நாங்கள் பட்னியாக தான் இருக்கிறோம். பசியோட தான் இருக்கிறோம். ரோட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். நேற்றைய பிடிச்சி தண்ணி தண்ணி கிடையாது எங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ குடிக்கிறதுக்கு. அங்கே போன இடத்துலையும் தண்ணி கிடையாது. பூரா உப்பு தண்ணி, எந்த வசதியும் கிடையாது. பஸ்ஸு இல்லை, ஒரு ஆட்டோ இல்லை, ரிக்ஷா இல்லை. நாங்கள் எப்படி வேலைக்கு வரது? நாங்கள் எப்படி போய்க்கிறது? பசங்க படிப்புக்கு சொல்லுங்கள் நீங்கள் எதனா. வீடுகளை இடிக்கும் டெல்லி பாஜக அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 45 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கப்படும் குடியிருப்புகளை ஏற்க மாட்டோம் என்றும் தற்போது வசித்து வரும் பகுதியிலேயே மாற்று இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் மதராசி குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.